இந்த டைம் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணலாம்னு இருக்கேன். கார்த்தீஸ்வரி வந்து ஒரு ஃபியூச்சர் எம்எல்ஏவா ஆக போறாங்க. இப்போ உங்க தொகுதியில நீங்க கான்டெஸ்ட் பண்றீங்க. ஒரு கண்டெஸ்டன்ட்டா உங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப உங்க வாக்குச்சாவடிக்கு இல்ல உங்க ஏரியாக்கு வந்து ஒரு கண்டெஸ்டன்ட்டா வருங்கால எம்எல்ஏ வந்து என்ன கேட்பாங்க? எனக்கு ஓட்டு போடுங்க, மக்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்க ரோடெல்லாம் நான் தங்கமா மாத்தி தரேன், உங்க வீடெல்லாம் நான் வந்து வைரமா மாத்தி தரேன் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இப்ப நீங்க கார்த்தீஸ்வரி, வருங்கால கார்த்தீஸ்வரி எம்எல்ஏ வருகை தந்திருக்கிறேன் மக்களே, அந்த மாதிரி நீ பேசணும். பேசுவியா? என்னென்ன வாக்குறுதி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேளுங்க. வாக்கு இல்ல கேளுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால அவங்க வாக்குறுதி கொடுத்துருவாங்க. ரெடியா தானே இருக்கீங்க? ஓகே, அதே டோன்ல அதே மாதிரி. சிவகாசி பட்டாசுனா சும்மாவா? சரி மக்களே, நான் வந்து வருங்கால எம்எல்ஏ கார்த்தீஸ்வரி நான் பேசுறேன். நான் வந்து இத பண்றேன், இத பண்ணல அப்படி சொல்லல. உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்க கேளுங்க, நான் பண்றேன். அததான் நான் சொல்ல வருவேன். உங்களுக்கு என்ன தேவைகளோ நேரடியா நீங்க என்ன வந்து பாருங்க. நான் பண்றேன், நான் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். நான் வந்து சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன் என்னைக்குமே. சொல்வதுதான் செய்வேன், செய்வதுதான் சொல்வேன் அப்படின்னு கேட்டு ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. நான் மக்களுக்காக இருக்கேன். நான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் மக்களுக்காக இருக்கேன், நான் மக்களுக்காக வாழ்றேன், நான் மக்களுக்காகவே இருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. நான் உண்மையா மனசை தட்டு சொல்றேன், என் மக்களுக்காக தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து கொண்டுட்டு வாங்க, நான் அதை செய்வேன். நானா இது செய்வேன். ஏன்னா நானா செஞ்சுனா ஒவ்வொருத்தங்களுக்கு அது நல்ல விஷயமா தெரியும், ஒருத்தங்களுக்கு அது நல்ல விஷயமா தெரியாது. நீங்க கொண்டுட்டு வரணும். அப்ப நீங்களா தானே இப்ப உங்களுக்கு இது பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனை, நீங்க வந்து தீர்த்து வைங்க அப்படி சொல்லி சொன்னா நான் வந்து எனி டைம் வந்து ஒரு வாரத்துக்கு உடவை நான் வந்து என் தொகுதியில நான் இருந்தேன்னா ஒரு வாரத்துக்கு உடவை எல்லா ஊருக்கும் நான் கண்டிப்பா போய் கேட்பேன். லெஃப்ட்ல இருக்கவங்களும் உங்களுடைய குடிமக்கள் தானே. வருங்கால எம்எல்ஏ நீங்க வந்து பொண்ணுங்களை பார்த்து பேசுனீங்க, பசங்களை பார்த்து பேசலையே, அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. என்னுடைய எம்எல்ஏ எங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க. உங்களுடைய வாக்குறுதி அவங்கள நோக்கியும் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாத்துக்குமே இதை பொதுவா சொல்றேன். நானு யாரா இருந்தாலுமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே கிடையாது, எல்லாருமே சமம் தான் இந்த உலகத்துல. அதனால யாருனாலுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலுமே அது வந்து கரெக்டான பிரச்சனையா இருக்கணும், கரெக்டான கேள்வியா இருக்கணும், கரெக்டான ஒரு என்ன சொல்றது நான் வந்து குடுக்கற மாதிரி இருக்கணும். நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்தை எனக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, ஏன்னா எனக்கு அது பிரச்சனையாயிரும். நீங்க வந்து கரெக்டா இதுதான் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படி சொல்லி நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதை வந்து நான் கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் இருந்தா சால்வ் பண்ணி வைப்பேன். இவங்க வாக்குறுதிகள்லாம் நான் ரெடி பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்ப்பா. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்கறேன். என்னால வந்து வாக்குறுதி எல்லாம் சொல்ல முடியாது. அதை செய்யறேன் சொல்லிட்டு நான் செய்யாம இருந்துட்டேன் அப்படி சொல்லி நீங்க சொல்லக்கூடாதுல்ல. அதைத்தான் நான் சொல்ல வருவேன். எப்பயுமே இந்த 5 கோரிக்கைகள் நான் ஃப்ரீ பஸ் விடுறேன், நான் வந்து ரோடு உங்களுக்கு போட்டு தரேன், நான் உங்களுக்கு தண்ணி வந்து ஃப்ரீயா தரேன். அதுக்கப்புறம் நான் இது பண்ணலன்னு நினைச்சுக்கோங்க, என்னை எப்படி திட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் நான் பண்றதை கரெக்டா பண்ணுவேன். நான் இப்ப உங்களுக்கு தண்ணி கொடுப்பேன். எம்எல்ஏ மேடம், மக்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்கு, எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா மேடம்? உங்ககிட்ட வந்து கோரிக்கையா இருக்கணும், கரெக்டான பாயிண்டா இருக்கணும் நான் சொன்னேன். நான் தெளிவா நான் சொல்லிட்டு தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கோரிக்கைகளா இருக்கணும், கரெக்டான கேள்விகளா இருக்கணும், நீங்க கேக்குறது வந்து நியாயமானதா இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நான் செய்வேன். நாளைக்கு உங்களுடைய ஆபீஸ்ல பாருங்க எல்லாம் மனு எடுத்து லைன்ல வந்து நிக்க போறாங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. சரி கார்த்தீஸ்வரி மக்களுக்காகவே நான் இன்னொரு ஜெயலலிதா அம்மா உருவாகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல். சரி கார்த்தீஸ்வரிக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவீங்க? அவங்க எம்எல்ஏ நிக்கிறாங்க அப்படின்னா கார்த்தீஸ்வரிக்கு, வருங்கால எம்எல்ஏ கார்த்தீஸ்வரிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவீங்க? அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு குரல் எழுப்பலாமா? கார்த்தீஸ்வரி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு சவுண்ட் போடலாமா? போடுங்க. சரி தம்பி, ஒரே சவுண்ட் அப்படி இல்லடா தம்பி, சேர்ந்து அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் யாரும் காட்டான்னு கேட்டேன். உங்களோட சப்போர்ட்டா உங்களோட வாய்ஸால காமிங்க. ஒரு ஓ போடலாம். 3 2 1 சொல்லவா? 3 2 1. எம்எல்ஏ ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள் எம்எல்ஏ, வாழ்த்துக்கள். சூப்பர். ஏய் நல்லா பேசினாங்க.